மத்திய அரசு சார்பில் சிலிண்டர் பெட்ரோல் டீசல் குறித்து அதிரடியான 4 அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இதற்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. மொதல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழாய் வழி இயற்கை எரிவாயு இணைப்பு இருக்குது பாருங்கள், பிஎன்ஜி. உங்கள் ஏரியாக்களில் பிஎன்ஜி இருக்குது அப்படின்னா நீங்கள் பிஎன்ஜிக்கு மாறுங்க அப்படின்ற மாதிரி மத்திய அரசு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்பிஜி வாங்காதீங்க, சிலிண்டரை போயிட்டு வாங்காதீங்க, பிஎன்ஜிக்கு மாறுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி பிஎன்ஜி இருந்தும் நீங்கள் பிஎன்ஜிக்கு மாறாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்பிஜி அதாவது சமையல் எரிவாயு நிறுத்தப்படும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னா, கேஸ் சிலிண்டர் புக் செய்வதில் பார்த்தா ஒரு சில குறிப்பிட்ட தேதி இருக்கும், அந்த புதிய தேதியை மாற்றிருக்கோம் அப்படின்ற மாதிரி நிறையா சோஷியல் மீடியாவில் பரவச்சு அதுக்கு மத்திய அரசு எந்த புதிய காலக்கெடுமே நாங்கள் நிர்ணயம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்கள் ஒரு கேஸ் சிலிண்டரை புக் பண்ணோம் அப்படின்னா நகரப்புறங்களில் 25 நாட்கள், இன்றைக்கி சிலிண்டர் வாங்குறீங்க அப்படின்னா 25 நாட்கள் கழித்து இன்னொரு சிலிண்டர் வாங்க முடியும். கிராமப்புறங்களில் 45 நாட்கள் இடைவெளி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி சிலிண்டர் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த சிலிண்டர் வாங்குவதற்கு 45 நாட்கள் கழித்து தான் உங்களால் புக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் மூணாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடு முழுவதும் உள்ள நயாரா பெட்ரோல் பங்க் இருக்குது பாருங்கள், அங்கே பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்திருக்காங்க. இன்றைக்கி பெட்ரோல் விலை 5.30 ரூபா லிட்டருக்கும் டீசல் விலை 3 ரூபா பார்த்தா உயர்த்திருக்காங்க. இது ஒன்லி தனியார் பெட்ரோல் பங்க்கில் மட்டும்தாங்க, கவர்மெண்ட் பெட்ரோல் பங்க்கில் எந்த விலையும் இன்னும் பார்த்தா உயர்த்தலை. நாலாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரத் கேஸ் நிறுவனம் இருக்காங்க பாருங்கள், அவங்க எல்பிஜி ஏடிஎம் அறிமுகம் செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ ஏடிஎம்மில் போயிட்டு உங்களுக்கான சிலிண்டரை பார்த்தா நீங்கள் வெறும் 2 to 3 மினிட்ஸுக்குள்ளே ஃபுல் சிலிண்டரை புக் பண்ணிக்கலாம். ஓடிஎம் மூலமாக ஆன்லைன்லேயே பண்ண செலுத்தி உங்களுக்கான ஏடிஎம் வழியாகவே கேஸ் சிலிண்டரை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இப்போதைக்கு குருகிராம் அப்படின்ற இடத்துல தான் இந்த ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவில் எல்லாத்துக்குமே நடைமுறைக்கு வரும். ஸோ இதாங்க உங்களுக்கான 4 அப்டேட். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ செலக்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.